நான் என்னோட படிக்கிற டைமிங் எப்போனா எப்போவுமே காலை 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவேன் சார். அந்த 3 மணிக்கு படிக்கிற டைம் வந்து அந்த 3 to 6 மணிக்குள்ள படிக்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்குது சார். இப்போ டேஸுக்கு ஞாபகம் வச்சுக்கன்னா March 20 வந்து சிட்டுக்குருவிகள் தினா, March 20 வந்து காடுகள் தினா, March 22 வந்து நீர் தினா. நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா இது ஸ்டடி பிளான் வந்து நான் படிக்க முதல்ல ஆரம்பிக்கும் போது நோட்டில் வந்து முன்னாடியே எழுதிடுவேன் சார். ஒரு வாரத்துக்கான பிளானை எழுதிடுவேன். அந்த ஒரு வாரத்துக்கான பிளானை என்னால் ஃபாலோ பண்ணதே இல்லை. சொன்ன நேரத்துக்கு சொன்ன பாடத்தையும் படித்து முடிக்கல. இப்போ 2 மணி நேரம் ஹிஸ்ட்ரினா அதையும் தாண்டி ஹிஸ்ட்ரி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடியே கூட ஹிஸ்ட்ரியை மாற்றிட்டு தமிழ் தூக்கிட்டு வந்துடுவேன். ஸோ சொன்ன பிளானை எதையுமே என்னால் ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோடய பெயர் பவானியா. 2019 நோட்டிஃபிகேஷன் வந்த குரூப் 1 எழுதி மொதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிட்டேன். டிஎஸ்பி போஸ்ட் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். 1ஆவதுலேருந்து காலேஜ் வரைக்குமே தமிழ் மீடியத்தில் படித்து தமிழ் வழியே மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகியிருக்கேன். முதல் முயற்சியில் குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது நோட்ஸ் படிக்கிறேன்னா நான் ஈஸியாக ஞாபகம் வச்சு சில கொஸ்டின் இப்போ புரிஞ்சு படிக்கிற கொஸ்டினுக்கு வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அது நமக்கு புரிஞ்சதுனால ஈஸியாக எழுதிடலாம். நிறைய இது புரிஞ்சு படிக்காமல் நான் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு புரிஞ்சு படிக்க ஆரம்பித்தேன் சார். சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு வந்து நிறையா இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் புரியாமல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் அதை பற்றி கேட்டாலுமே பரீட்சையில் ஒழுங்காக பண்ண தெரில சார். அவங்க புரியாமல் எழுதிக்கிட்டு இருக்கிறது என் பேப்பரை படித்தாவே தெரிஞ்சிடும் நிறைய பேருக்கு. இது சம்மந்தமே இல்லாமல் இந்த பாயிண்ட் எல்லாம் உள்ளே வந்துருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக் அதில் ஃபோனில் வந்து அதை பற்றி என்ன தான் அதில் சொல்ல இருக்குது, என்ன பயன் அது உண்மையில் அப்படிங்கிற மாதிரி தேடி பார்த்ததுக்கப்புறம் அது புரிஞ்சுக்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் புரிஞ்சு படித்தது மறக்காமல் இருந்தது. அப்படி சிலதுக்கு வேகமாக ஷார்ட்கட் வைக்கணும்னாலும் அது ரிலேட்டடாக ஒரு சம்பவம் மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கணும் சார். இப்போ டேஸுக்கு ஞாபகம் வச்சுக்கன்னா March 20 வந்து சிட்டுக்குருவிகள் தினா, March 20 வந்து காடுகள் தினா, March 22 வந்து நீர் தினா. நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பறவை வந்து மரத்தில் உட்காந்துருக்கு. அந்த மரம் இருக்கிறதுனால தான் மழை வருங்கிற மாதிரி தொடர்ந்து ஞாபகம் வச்சுக்கிட்டேன் சார். இது 3 எப்போ ரிலேட்டட்னா மார்ச் மாதம் ரிலேட்டடாக அடுத்தடுத்த நாள் அந்த மாதிரி ஒரு ஈஸியான ட்ரிக்கு சார். ஒரு அடுத்தடுத்து ரிலேட் ஆகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சார். எல்லா கொஸ்டினுக்கும் அந்த மாதிரி அது வந்து எனக்கு ஸ்பீடாக கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி. இந்த டேஸ் எல்லாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏதாவது புரியாத படிக்கிற முதல்ல வேகமாக அந்த படிக்கிறதுனால நான் அதுக்காக இந்த மாதிரி ஒரு வச்சுக்குவேன் சார். ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும் சார். நான் ஃப்ரேம் பண்ணுறது அந்த கொஸ்டினுக்கான ஷார்ட்கட் வந்து அதை வச்சு ஒரு கதை சொல்லிடலாங்கிற மாதிரி இருக்கும் சார். நான் என்னோட படிக்கிற டைமிங் எப்போனா எப்போவுமே காலைல ஈவினிங் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவேன் சார். அந்த 3 மணிக்கு படிக்கிற டைம் வந்து அந்த 3 to 6 மணிக்குள்ள படிக்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்குது சார். நம்ம அதை அப்போ படிக்கிற டைம் வந்து ஒரு வாரத்தில் கூட மறக்க மாட்டோம். அது நம்ம ஒரு 3 வாரத்துக்கு கூட ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும் சார். மற்ற நேரத்தில் நான் படிக்கிறது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தான் சார் ஞாபகம் இருக்கும். அந்த காலையில் படிக்கிறதுங்கிறது அதோட ஞாபக சக்திங்கிறது ரொம்ப நாளைக்கு இருக்கும். டைமிங் வந்து நல்லா தூங்கணும் சார். சில பேர் தூங்காமல் தூங்குறதுக்குன்னு அதை வந்து அதையும் தாண்டி படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய மிஸ்டேக் சார். 8 மணி நேரம் தூக்கம்னா கண்டிப்பாக 8 மணி நேரம் தூக்கம். உங்களோட பிரெயின் ஒர்க்குங்கிறது அப்போ தான் நல்லா ஞாபக சக்திங்கிறது பிரெயினில் இருக்குது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறோன்னு சொல்லிவிட்டு தூக்கத்தையும் அந்த ஹெல்த்தையும் பார்க்காம படிக்கிறது வந்து அது எல்லாமே டோட்டல் வேஸ்ட்டுங்கிற பண்ணுற மாதிரி தான் பெரிய மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 8 மணி நேரம் அது நீங்கள் பகலில் தூங்கினாலும் ஓகே. அந்த 8 மணி நேரம் தூக்கத்தை எப்படி வேணால் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சில பேர் பகல் 2 மணி நேரம் தூக்கம் போடுவாங்க. அதுக்கு பதிலாக நைட்டு ஒரு 6 மணி நேரம் தூங்கிறது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கங்கிறது கண்டிப்பாக மூளைக்கு தேவை. அப்போ தான் உங்களோட எல்லா இதுவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது மூளையோட வேலை. அவங்க மூளைக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறது கண்டிப்பாக அப்போ தான் சார் நல்லா படிப்பீங்க. 8 மணிக்கெலாம் தூங்கிடுவேன் சார். 3 மணிக்கு வந்துருப்பீங்க. 3 மணிக்கு இப்போனா எனக்கு நான் டிகிரிலையுமே நல்ல ஸ்கோரு, 10th 12th நல்ல ஸ்கோரு. நான் ப்ரைவேட் பேங்க்கில் வேலை தேடி போயிருக்கும்போது எனக்கு வேலை கொடுக்காத போது அதை நினச்சிக்கிட்டேன் சார். எனக்கு இவ்வளோ திறமை இருந்தும் என்னை வேலைக்கு எடுத்துக்கல. அப்போ என் திறமை யூஸ் ஆகிற இடத்துக்கு நான் போய் ஆவேன்னு நினச்சிக்கிட்டேன் சார். நிச்சயமாக எனக்குன்னு செய்ய வேண்டிய கடமை என்னோடய திறமையை காட்டுறதுக்கு எனக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக நான் அதில் போய் காட்டுவேன்னு நினச்சிக்கிட்டு படித்தேன் சார். அதிலே என்னை ரிஜெக்ட் பண்ண அதை நினச்சிக்கிட்டா எனக்கு வந்து அப்போ வாங்கியே ஆகணும். என்ன ரீசனுக்காக எனக்கு வேலை கிடைக்காம போகணுங்கிற மாதிரி நான் எழுதி பார்க்குறது வந்து முழுசாகலாம் எழுதி பார்த்துருக்க மாட்டேன் சார். அதை வந்து நான் எழுதி பார்க்குற விதம் வந்து இப்போ
வடகிழக்கு பருவமழையை பற்றி கேட்டாங்கன்னா நான் எனக்குள்ளே எப்படி நான் எழுதி பார்க்கணுன்னா அக்டோபர் டிசம்பர் எந்தெந்த பகுதியிலாம் தமிழ்நாடு கேரளா தமிழ்நாடு இந்த மத்திய பிரதேசம் அப்படின்னு என்னோட இப்போ எழுதி பார்க்குற விதமே இப்படி தான் சார் இருக்குது. இப்போ இந்த இடத்துல மழை பெய்யும் இவ்வளோ நாள் அந்த மாதிரிலாம் எழுதி பார்க்க மாட்டேன். அது என்னோடய ஆன்சர் ரைட்டிங் வந்து நான் வீட்டில் எழுதி பார்த்து கீ மாதிரி இருக்கும் சார். அதுவே திரும்ப படித்து பார்த்தா நோட்ஸ் மாதிரியே இருக்கும் சார். அந்த மாதிரி தான் சார் எழுதி பார்ப்பேன், முழுசாக எழுதி பார்க்க மாட்டேன் சார். இது ஸ்டடி பிளான் வந்து நான் படிக்க முதல்ல ஆரம்பிக்கும் போது நோட்டில் வந்து முன்னாடியே எழுதிடுவேன் சார். ஒரு வாரத்துக்கான பிளானை எழுதிடுவேன். அந்த ஒரு வாரத்துக்கான பிளானை என்னால் ஃபாலோ பண்ணதே இல்லை. சொன்ன நேரத்துக்கு சொன்ன பாடத்தையும் படித்து முடிக்கல. இப்போ 2 மணி நேரம் ஹிஸ்ட்ரினா அதையும் தாண்டி ஹிஸ்ட்ரி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடியே கூட ஹிஸ்ட்ரியை மாற்றிட்டு தமிழ் தூக்கிட்டு வந்துடுவேன். ஸோ சொன்ன பிளான் எதையுமே என்னால் ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், முன்கூட்டியே பிளான் பண்ணி வைக்கிறது நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் சார். அதுக்கு ஒரு வாரத்துக்கு வர முன்னாடி வைக்கிறது, அதுக்குள்ளேயும் அது படிக்கணும் அது ஒரு தலைவலியாகவே நமக்கு ஆரம்பிச்சிடும். அதனால் இன்றைக்கி காலையில் நீங்கள் எழுந்திரிக்கணும், அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒர்க்கை மட்டும் அன்றைக்கி நினைங்க, அதை மட்டும் போதும். அடுத்த நாள் வந்து தேவையில்லை. அடுத்த நாள் வேறு பாடம் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, அதை பார்த்துக்கலாம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கும் போது நான் இதில் வீக்காக இருக்கேன், இதை படித்து முடிச்சிடணும், இன்றைக்கி உள்ளதை ஒரு 5 பாடம் நான் இன்றைக்கி படிக்க போகிறேன்னு நினச்சிட்டு அதை மட்டும் அன்றைக்கி படித்து பிடிங்க. மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது நீங்கள் அதை டைம் டேபிளாக எழுத வேண்டாம், மைண்டில் நினச்சிக்கிட்டே தூங்கி எழுந்திரிச்சோன்னே அந்த மாதிரி யோசிச்சாவே போதும் சார். இதுக்குன்னு டைம் டேபிள் முன்னாடியே போட்டு வைக்கிறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சார். ஸ்டடி பிளானில் எனக்கு என்னென்னா அந்த மாதிரி நான் ரொம்ப ரொம்ப டார்கெட் பண்ண அதிகமாகவே கொடுப்பேன் சார். நாளைக்கு நான் கொடுக்கறதுல ஒரு 5 பாடங்கிறதே ரொம்ப அதிகம். ஹிஸ்ட்ரியில் 5 பாடம், அடுத்து சயின்ஸில் ஒரு 5 பாடங்கிறது கூட தான். நான் அப்படி படிச்சுட்டு எனக்கு தெரியும் அது கூட தான் கொடுத்துருக்கேன், எனக்கு படிக்க முடியாதது கூட தாங்கிறதுனால அது ஒரு சக்ஸஸ் தான் சார். ஏன்னா அன்றைக்கி ஒரு 2 பாடமாக நல்லா படிச்சிருப்பேன். என்னை பொறுத்தவரை பெரிய டார்கெட்டு, ஆனால் அதில் நான் சின்னதாக செஞ்சுருப்பேன். அது வந்து ஒரு அன்னைய நாளுக்குள்ளே தான் அது சரியாக போயிடும் சார். அந்த மாதிரி படிச்சுட்டு டெய்லி காலையில் தான் சார் டைம் டேபிள் மாதிரி போட்டுக்குவேன். இன்றைக்கி இது படிக்கிறோம், இதை முடிச்சிடுறோம், ஏற்கனவே படித்தது ரிவைஸ் இன்றைக்கி பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கேன் சார். ரிவைஸ் வந்து வீக்லி 1 நான் பண்ண மாட்டேன், ஒரு 3 வாரம் 4 வாரத்துக்கு இடையில தான் சார் பார்ப்பேன். திரும்ப ஸ்டடி பிளான் எப்படி போட்டிருப்பேன்னா, எனக்கு தமிழ் கல்ச்சர், சோசியல் ஐசிஸு, சயின்ஸ் அண்ட் டெக் வந்து இந்த மாதிரி பாடத்தை வந்து நான் எப்போ வேணால் படிக்கிற பாடம். இதுக்கு வந்து நான் டைம் வந்து ஒதுக்க மாட்டேன் சார். இது வந்து ஃப்ரீ டைமில் எப்போ வேணால் படிச்சுக்கலாம் நமக்கு அப்படிங்கிற மாதிரி. இல்லை ஹிஸ்ட்ரி பாலிட்டி கிளாஸுக்கு வந்து எப்போவுமே தூங்கி எழுந்திரிச்சோன்னே படிக்கிற மாதிரி பார்த்துக்கேன் சார். ஏன்னா விதி ரொம்ப நிறையா இருக்கும். இப்போ சட்டத்திருத்தம் அந்த இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும், எந்த இயர் அப்படிங்கிறனால. அது இல்லாமல் அது டெய்லி பார்த்தா தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால் டெய்லி அதை பார்த்துருவேன். டெய்லி அந்த ஆர்டிக்கிள் பார்த்துக்கிட்டே வருவேன் சார் காலையில் எழுந்திரிச்சோடனே. ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறீங்கன்னா காலையில் எழுந்து சயின்ஸ் டாப்பிக்கெல்லாம் பார்க்குறது நல்லாயிருக்கும் சார். சயின்ஸு ஹிஸ்ட்ரி பார்க்குறது நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறீங்க ரொம்ப நாள் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அந்த ஹிஸ்ட்ரி பாலிட்டி இதெல்லாம் படித்து முடிச்சிருங்க. அடுத்த நாள் காலையில் வந்து சயின்ஸ் படிங்க. இப்படி தொடர்ந்து ஒவ்வொன்றா படித்து முடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். காலையில் படிக்கிறது வந்து ஒரே சப்ஜெக்டாக படிக்க வேணும், அதையுமே மாற்றி படிக்கிறது நல்லாயிருக்கும் சார். டெய்லி ஒரே மாதிரி படிக்காமல் அதையும் மாற்றி படிக்கணும். நான் எப்படி படிப்பேன்னா சார், ஹிஸ்ட்ரியில் ரொம்பலாம் போய்ட்டு எடுத்துகிட்டு ஒரு டாப்பிக்கை படிக்க மாட்டேன். நான் இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் சிலபஸில் 2 டாபிக் எடுத்துருக்கோம், அதை மட்டும் படிப்போம்னு சொல்லிட்டு படிப்பேன் சார். படிச்சுட்டு அதை ஒரு 1 ஹவர் படித்தோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக கீழே வரும்போது தமிழ் புக்கும் எத்திக்ஸ் புக்கும் வந்து எனக்கு எப்பவுமே ரிலாக்ஸேஷன் புக்கு மாதிரி சார். அது வந்து சும்மா அதை படித்தா கொஞ்சம் கூலாக இருக்க மாதிரி இருக்கும். அது நமக்கு இருக்க தெரிஞ்ச படம், அவங்கள படித்தா நல்லாயிருக்கும். அவங்க வந்து கதையாக அந்த மாதிரி சகோதரத்துவம், சமத்துவம், இந்த மாதிரி இதை பற்றி தான் இருக்கும் அந்த எத்திக்ஸில். இது படிக்கையில் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு கதை மாதிரியே இருக்கிறதுனால அந்த மாதிரி இதெல்லாம் அப்படி படிச்சுக்குவேன் சார். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். எனக்கு மெயின்ஸுக்கு அது படிக்கும் போதே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு சார். எப்போவுமே தமிழில் டைமுக்கு முடிக்க முடியாதுங்கிறத சொல்லிவிட்டு அதை வந்து முடிச்சிட்டேங்கிறதுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்துருச்சு சார். மற்றவங்களுக்குமே நான் சப்போர்ட் பண்ணேன். அங்கே என் கூட டெஸ்ட் வந்தவங்க தமிழ் எழுதுனா ஈஸியாக முடிச்சிடலாங்க மாதிரி அவங்க கொஞ்சம் டைம் லேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க என்கிட்ட கேட்டபோது கூட எந்த ரீசன்னால் முடிக்கிறீங்கன்னு கேட்டால், இந்த டைம் இந்த மாதிரி ஒவ்வொரு 7 நிமிஷம் டைம் செட் பண்ணி வச்சுட்டு எழுதி பழங்க, அதை வச்சா ஈஸியாக எழுதிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சார். தமிழில் படிக்கிறவங்களுக்கு என்ன யூஸ்னால், அவங்களால ஒரு வித்தியாசமான தீர்வு கொடுக்குற மாதிரி இருக்கும் சார். ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு ஒரு கேட்குறாங்கன்னா நீங்கள் கொடுக்குற பதில் வித்தியாசமாகவும் இருக்கும். நம்மளோட மூளை எப்போ இல்லாமல் யோசிச்சது மாதிரி இருக்கும் சார். வித்தியாசமான ஒரு பதில், நல்ல ஒரு பாசிட்டிவான இதை கொடுக்க முடியுதுங்க சார். நல்லா யோசிக்கும் திறன் வந்து வேகமாகவும் இருக்கும். ஆன்சர் பண்ணுற விதம் வந்து வேகமாக இருக்கும் சார் தமிழில் எழுதுறதுனால. எனக்கு அந்த யூஸ் கிடச்சிச்சு சார். நல்லா என்னால் சரளமாக என்னோட சிந்திக்கும் திறன் வந்து ஒரு அடுத்தடுத்து செயினாக நல்லா ஈஸியாகவே போய்கிட்டு இருந்துச்சு சார். வேகமாகவும் அதனால் என்னால் வேகமாக சிந்திக்க முடிஞ்சதுனால வேகமாகவும் எழுதினேன் சார் தமிழில்.
முடிச்சுட்டு நான் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி சார் பேப்பரை வாங்குறதுக்காக.